ஸோ நண்பா நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னா நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். சிக்கனும் சிம்ஸு இந்த அவரக்காய் சொல்லுவோம்ல அது பாருங்கள், அவரக்காய் வச்சுருக்குறோம். இது ஒரு 1 கிலோ இருக்கும். ஸோ ஓகே நண்பா, ஸோ அந்த 1 கிலோ கிரேவி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கழுவியாச்சு, சின்ன சின்ன இந்த மாதிரி ஸ்கிப் மாதிரி கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கிரீன் சில்லி இதை பாருங்கள், இங்கே ஒரு 5 வெங்காயம் போட்டுக்கோங்க, கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதா. இது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரு 10 போட்டுக்கோங்க. காரம் ஜாஸ்தி வேணும்னா டொமேட்டோ வச்சுருக்க எல்லாமே. ரொம்ப இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம். எண்ணெய் போடவே இல்லை, அப்படியே போட்டுருவாங்க தான் வச்சு வெங்காயம் போட்டு ஸோ இதோட சேர்த்து கல் உப்பு போட்டுங்க, தேவையான அளவு போட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் நண்பா, எவ்வளோ தண்ணி அதில் இருக்கு பாருங்க வெங்காயத்தில். இன்னும் நான் ஆயிலே போடல, தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஒரு 15 ml ஊற்றிக்கங்க. அப்படியே தண்ணியில் இதாகிடும். அது எல்லாம் வெங்காயோட தண்ணி அப்படி ஸோ எல்லாம் 1 கிராம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் சும்மா 2 நம்பர் போட்டாலே போதும். இப்போ உடச்சி போட்டுங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும். கிராம்பு போட்டுக்கலாம். கிராம்பு அதே மாதிரி 1 கிராம். ஸோ பெப்பர் 1 கிராம் லெவலில் 2 கிராம் லெவலில் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். ஸோ நம்ம இப்போ பச்சை மிளகா போட்டுக்கிறோம். பச்சை மிளகா போடுறோம், சின்ன சின்ன கட் பண்ணியாச்சு. இதுதான் அதுவும் போட்டுக்கலாம். அப்படியே எண்ணெய் வந்து வதங்கிடும். அப்படியே நம்ம இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படியே போட்டுடலாம். அதை வச்சுருக்கு. ஸோ அது ஒரு 5-7 கிராம் லெவலில் போட்டுங்க. 10 கிராம் லெவலில் போட்டுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பேஸ்ட்டு பாருங்கப்பா. இது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வதங்கிட்டு அப்படியே எண்ணெயில். அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள் இப்போ நல்லா இதாகிட்டு. ஸோ இதோட இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி பாருங்க கட் பண்ணியிருக்கோம், சூப்பராகும். பெரிய தக்காளியாக போட்டுட்டு கொஞ்சம் வதங்கிடும். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கி அப்புறம் அவரைக்காய் அப்படியே போட்டுடலாம். இதோட சேர்த்து வெங்காயம் பாருங்கள் நார்மலாக கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அவரைக்காய் போட்டுடலாம். அவரைக்காய் போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். அவரைக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவரைக்காய் சிக்கன் கிரேவி சூப்பராகும். நம்ம இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. 5 கிராம் லெவலில் கூட போட்டுக்கலாம்.
ஸோ மிளகாத்தூள் ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஸோ மல்லித்தூள் ஒரு 5 கிராம் லெவலில் 10 கிராம் லெவலில் கூட போட்டுக்கலாம். ஸோ 10 கிராம் போட்டுக்கலாம் மல்லித்தூள். ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்படியே சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுங்க சிக்கன் ஃப்ரை பண்ணி அப்படியே போட்டுருங்க தம்போ. ஸோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. போட்டுட்டு ஸோ ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்தது சிக்கன் 65 மசாலா தான், வேறு ஒன்றும் இல்லை. சேம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிறையா இருக்கும். 10 நிமிஷம் அப்படியே இந்த அவரைக்காய் இதுவும் கொஞ்சம் அப்படியே மசாலாவில் கொஞ்சம் பிடிக்கிட்டு 10 நிமிஷம். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடி பிடிச்சிடும் அடியில். ஸோ இப்போ மூடியை போட்டுறேன். லைட்டாக வேணுமா தண்ணி ஊற்றிக்கிங்க. நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த இதில் கொஞ்சம் மசாலா இருக்குது. அப்படியே போட்டுட்டு நம்ம இப்போ மூடியை போட்டுடலாம். இப்போ ஸ்லோவில் தான் வச்சுருக்குறேன். ஸோ மூடி போட்டாச்சு. இது அப்படியே இதாகட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூடாச்சா கொஞ்சம் இதாக இருக்கும். டைமில் சிம் பண்ணி விட்டுலாம். ஸோ ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம், எனக்கு உடஞ்சிரும். இந்த இது அவரைக்கெல்லாம் கொஞ்சம் இதாகிடும். தண்ணி கொஞ்சம் கிரேவிக்காக போட்டுக்கலாம். ஸோ அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி போட்டாச்சு. அப்படியே கிண்டி விடலாம். ரொம்ப பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ மூடியை போட்டுடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ரொம்ப இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாகிடுச்சு. வேறு லெவலாக இருக்குது கிரேவி. ஸோ இன்னும் ஆஃப் பண்ணிடலாம் போதும். ஸோ இதுதான் இந்த சிக்கன் கிரேவி. போட்டு கிண்ட வேண்டாம், எல்லாமே உடஞ்சிரும். அப்புறம் ரெடி கிரேவி பக்காவாக. ஸோ பிளேட்டில் போட்டுடலாம். ஸோ லெக் பீஸ் இருக்குது. இதுதான் காவா ரெடி. புதுசு தான் சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா அவரைக்காய் சூப்பராக வந்துடுச்சு. செம்மையாக இருக்கும்போது வேறு லெவலாக அதுவும் வேறு லெவலாக. ஸோ செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நல்லா மசாலாவில் இறங்கி செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது, நல்ல டக்கராக இருக்குன்பா. ஸோ மறக்காமல் என்னோட சேனல் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்கன்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெசாக்குல்லா கேர்.